ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 73 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. ஆமென். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் உருவாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தேவப்பிள்ளையில ஏதோ நீங்கள் உலகத்தில் எதேச்சியாக பிறக்கலை, ஏதோ மனித உறவுகளினால பிறக்கலை. உங்களை உருவாக்குனது யார் என்று சொன்னால் ஆமென், ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகாக இருக்கு சொல்லப்பட்டிருக்கு, இவனுடைய கரங்களை என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி இருக்கா. பாருங்க, அப்போ ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கும் போது உங்கள் மேலே அவருக்கு அக்கறை இருக்காதா? ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கும் போது உங்கள் மேலே அவர் கவனமாக இருக்க மாட்டாரா? ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய உங்கள் வாழ்நாளுக்கு வேண்டிய காரியங்களாம் அவர் செய்ய மாட்டாரா? உருவாக்குனவருக்கு தானே தெரியும் ஆமாம் அந்த சிருஷ்டியை பற்றி. தேவ பிள்ளையில, அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை உருவாக்குனது ஏதோ ஒரு சாதாரணமானவர்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமையுடையவர், அவர் எல்ஷடாய், அவர் உன்னதமான தேவன். தேவ பிள்ளையில, அப்படி உன்னதமான தேவன் உங்களை உருவாக்கி இருக்க, உங்களை உண்டாக்கி இருக்க நீங்கள் ஏன் பயப்படணும்? பிரச்சனை பார்த்து சூழ்நிலையில் பார்த்து பயப்படாதீங்க. என்னை உருவாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். தைரியமாக சொல்லுங்க. ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளைக்காக எத்தனை பிரயாசங்களை படுறாங்க, எத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த தாய் எத்தனையோ இரவுகள் கண் விழித்து அதுக்கு வேண்டிய ஃபீட் பண்ணி அதுக்கு வேண்டிய காரியங்களாக செய்து தன் பிள்ளையை அவ்வளோ அக்கறையாக வளர்ப்பாருன்னா, ஒரு உலக பிரகாரமான தாய் தகப்பனே தான் பிள்ளைங்க மேலே அக்கறையாக இருக்கும்போது உங்களை உருவாக்குன ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 5 வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஆமென், ஆமென். சமுத்திரம் அவருடையதான், அவரே அதை உண்டாக்கினாராம். பாருங்க, சமுத்திரத்துக்கு எல்லையை குறிக்க வச்சிருக்காருங்க. இதுக்கு மேலே நீ மிஞ்சி வரக்கூடாதுன்னு. அப்போ சமுத்திரத்தை உண்டாக்கின ஆண்டவர் சமுத்திரத்தை காட்டிலும் இந்த அகில சிருஷ்டிப்புகளை காட்டிலும் உங்களை அதிகமாக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் அண்ணா அவருடைய சாயலாக இருக்கிறோம், அவரை போல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோமே. கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? சோர்ந்து போகாதீங்க. சமுத்திரத்தை காட்டிலும் நீங்கள் அதிக மேன்மை உள்ளவர்கள். அதனால தான் ஏசாயா 43:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். உருவாக்கினவர் சொல்லுகிறதாவது, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். ஆமென். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைங்க, பயப்படாதீங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். என்ன பிரச்சனைகள் வழியில் கடந்து போகிறீங்களோ, இன்னைக்கு என்னை உருவாக்கின ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை சோதனப்பா. நீர் எங்களை உருவாக்கின தெய்வம், யெகோவா ஓசேன்னு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உருவாக்கினவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்க உண்மையிலவராக இருக்கிறீர். ஒருவேளை என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு கேள்வியோடு பயத்தோடு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரே உருவாக்கின கர்த்தர் நீ பயப்படாதேன்னு நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை விசுவாசிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு துணை நிலங்க, அவர்கள் ஆசீர்வதியும், அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவைகள் நிறைவாய் மாறட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். உருவாக்கினர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.